அதுதான் வந்து எனக்கு காமெடி கில்லாடிஸ்னு ஒரு ஷோ. அதில பெர்ஃபார்ம் பண்ற அவங்களே டீம்லாம் ஜாயின் பண்ணி விட்டாங்க. நாங்களே ஸ்கிரிப்ட் பண்றோம். மிமிக்ரி நல்லா பண்றோம்னு சொல்லிட்டு என்ன வந்து செலக்ட் பண்ணாங்க. அதில போகுது ஒரு 5, 6 எபிசோட் பண்ணேன். ஒரு 5, 6 எபிசோட் பண்றேன். அதிலயே எலிமினேட் பண்ணிட்டாங்க. 6 எபிசோட் பண்ணா அதில எலிமினேட். என்னடா எதுல போனாலும் எலிமினேஷன் பண்ணிட்டே இருக்காங்களே, என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க வேலையும் இல்ல. இங்க வந்துட்டோம். நம்ம ஒரு 6 எபிசோட் பண்றோம். நம்மள வந்து பெருசா வந்து நம்ம இது மேல போ முடியலன்னு சொல்லிட்டு பயங்கர விரக்தி. ரொம்ப ஏன்னா ஒரு 6 எபிசோட் பண்ணோனே அதுலருந்து எலிமினேட் ஆனோனே என்னால ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து ஆடிஷன்ல எலிமினேட் பத்துட்டோன்னே தெரியல எனக்கு. ஒரு 6 எபிசோட் பண்ணோனே எலிமினேட் பண்ணோனே அழுவ ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டேஜ்ல உட்காந்துட்டு. எல்லாரும் போனதுக்கப்புறம் நான் மட்டும் அந்த ஸ்டேஜ்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். சரவணன் பாலன் ஆக்டர் அவர் தான் எங்களுக்கு ஜட்ஜா இருந்தாரு. வந்துட்டு அழுவாரா தம்பி, காலங்கள் வரும்போது வந்து என்னையும் வந்து செலக்ட் பண்ணல பிகினிங்ல, நானும் அப்படிதான் அழுதேன். ஸோ நீ நல்லா வாய்ஸஸ் எல்லாம் பண்ற, சிவகார்த்திகேயன் வாய்ஸும் சரி, விஜய் சேதுபதி வாய்ஸும் சரி, சூப்பரா எல்லாமே பண்ற, நல்லா இருக்கு. நீ என்ன பண்ணு, விடாமுயற்சி பண்ணிட்டே இரு, கண்டிப்பா நீ ஒரு நாள்